ரோஹினினாலே தலை அஜித் தான். ரீ ரிலீஸ்க்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும். மங்காத்தா ரீ ரிலீஸ் பார்க்க வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது இங்கே ரோஹினியில். எல்லாரும் செமையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கையில் வந்து இந்த கேம்பா கூல்ட்ரிங்ஸோட நின்றுருக்கு, என்ன காரணம்? தலை இப்போ இது பண்ணிட்டாரு, கேம்பா இது பண்ண சொன்னார். ஸோ நாங்கள் தலைக்கோசம் இப்போ பால் அபிஷேகம்ல கேம்பா அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதுக்கோசம் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இது வந்து அஜித் அவர்கள் வந்து இதை லைக் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அவர் லைக் பண்ண மாட்டார். அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப மோசமானது. அவர் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அதை நாங்கள் அப்படி பண்ணுறோம். அது தப்பு தான். நாங்கள் இதுதான் பட் இருந்தாலும் செலிப்ரேஷன்றதுக்கோசம் நாங்கள் இது பண்ணுறோம். அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அவர் சொல்கிறது எங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாரு, பட் நாங்கள் எதுவும் கேட்டுக்க மாட்டேன்றோம். அதுதான் இது. ப்ளஸ் இப்போ அது கேம்பா இது பண்ணதுனால இப்போ ஃபேன்ஸ் நாங்களே வந்து தலை தப்பு தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் இப்போ இது பண்ணுறதுக்கோசம் அதனால இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுட்ருக்கோம். அவ்வளோதான். ஆக்சுவலி மங்காத்தாவை தான் வந்து தலையோட படத்துலேயே ரொம்ப மாசாக எல்லாருக்கும் ரொம்ப, அதாவது எவ்ரி சீன் பார்க்குறப்பே கூஸ் பம்ப்ஸ் ஆகிற வரைக்கும் தள்ளடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு தேட்டரில் வந்து செலிப்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு சீரியஸ்லி நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் வந்திருக்கோம் தலை அஜித் படத்துக்காக. முக்கியமாக வீலிங் சீன் நிறைய சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து வெங்கட் பிரபு ஏதோ தெரிக்க விட்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நாங்களாம் உண்மையான அஜித் ஃபேன்ஸ் தான். பில்லா 1 பில்லா 2 எல்லாம் ரீ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கணும். படம் ஏற்கனவே பிளாக் பஸ்டர் தாங்க. இந்த தடவை விசில் இங்கே தான் சத்தம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இப்போதைக்கு சொல்ல முடியாது ப்ரோ. உள்ளே போய் பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு. சார் யாரும் சூப்பராக எக்ஸைட்டாக இருக்கும். நாங்கள் வந்து அஜித் என்ற ஆக்டருக்கு வந்து நாங்கள் ஃபேன்ஸ் இல்லை. அஜித் என்ற நல்ல மனுஷனுக்கு தான் நாங்கள் ஃபேன்ஸு. அவர் நடித்த படம் இல்லை வந்து நிற்கிறது எது போட்டாலும் நாங்கள் வருவோம். விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாருல்ல, ஓகே. தலைக்கு வந்து ஒரு காம்படிஷனாக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தலைக்கு காம்படிஷன் தேவையில்லை, அதனால தான் அவர் தலை. வரலாறு படம் ரிலீஸ் பண்ணால் எனக்கு நான் ரொம்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இயக்கினா அது வரலாறு படம் நான் சொல்லுவேன். வரலாறு படம் ரிலீஸ் பண்ணால் சத்தியமாக நான் மங்காத்தா அளவுக்கு இல்லைனாலும் நான் கண்டிப்பாக வரேன். நான் இந்த ஷோவில் எத்தனை தேட்டர் ஓட்டுறாங்களோ அது எத்தனை ஷோ ஓட்டுறாங்களோ அது ஃபுல்லாக நான் இருப்பேன். வரலாறு படம் ரிலீஸ் பண்ணோம். வேறு சிட்டிசன் படம் ரிலீஸ் பண்ணலாம். இந்த டைமுக்கு அந்த பாலிடிக்ஸ் பேசுனது அந்த படம் சிட்டிசனால் இப்போ அந்த போல்டான சிட்டிசன் மாரிலாம் இந்த வாட்டி பண்ண முடியாது யாராலையுமே. சிட்டிசன் வரலாறு ரிலீஸ் மாரி பண்ணாங்கன்னா மங்காத்தா மாரி நான் எல்லா ஷோவுமே நானும் வருவேன். ஆனால் மங்காத்தா வந்து ரொம்ப நாள் வேண்டுதல். எப்படா மங்காத்தா வந்து ரீலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி வந்த படம். ஸோ இப்போ எப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌட் எப்படி இருக்குன்னு. ஸோ தலையோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா இதே க்ரௌட் இருக்கும். இனிமேல் எப்போ தலை படம் ரிலீஸ் ஆனாலுமே இந்த க்ரௌட் இல்லை, இதுக்கு மேலே இன்னும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலி மங்காத்தா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2011 ரிலீஸ் ஆனிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அசல் படம் போய் அஜித் சார் வந்து எல்லா ஃபேன்ஸ் கிளப்பையும் கலைச்சிட்டாரு. என்னடா ஹீரோ வந்து ஃபேன்ஸ் கிளப்பே கலைச்சிட்டாரு. ஸோ மேபி ஃபேன்ஸ் இருப்பாங்களா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் மங்காத்தாவில் பார்த்தீங்கன்னா சரியான ஓப்பனிங், நல்ல ஓப்பனிங் இருந்தது. ஃபேன்ஸ் இதில் தான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம யார் வந்து ஆக்சுவலி உண்மையான ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு. மேபி ஃபேன்ஸ் கிளப் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி 15 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னுமே அந்த மாஸ் குறையாமே இருக்குது. அவர் என்ன தான் யாரை ஹேட் பண்ணாலும் சரி, ஃபேன்ஸ் வந்து அவரை விட்ற மாதிரி இல்லை. ஏன்னா அவரோட கேரக்டருக்காக. மற்றபடி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எண்ணம் போல் வாழ்க்கை. இது பல வருஷ கனவு ப்ரோ. என் ட்ரீமான படம் ப்ரோ. எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடுது ப்ரோ. தலையோட கோட்டை ப்ரோ. ரோஹினினாலே தலை தான், என்ன வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக செதுக்கி விட்றானுங்க. மோளை அடித்து உள்ளே இன்னும் இங்கே எப்படி இவ்வளோ வைப்புனா உள்ளே இவ்வளோ வைப்பு பார்த்துக்கோ ப்ரோ. மங்காத்தா செதுக்கி விட போனானுங்க. எல்லாருமே ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. மங்காத்தா எவனாலே அச்சிக்க முடியாது. கலெக்ஷன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் ரீரிலீஸ் படத்தில் எந்த ரீரிலீஸில் இந்த மாதிரி கட் அவுட் வச்சு உலகம் ஃபுல்லாக கொண்டாடி இப்படி உள்ள டிக்கெட் கிடையாது. ரோகிணியில் திங்கக்கிழமை வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. ஒரு டிக்கெட் வாங்க முடியல ப்ரோ. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ப்ரோ. ஒரு டிக்கெட் வாங்க முடியல. செம்ம ஃபயர் ப்ரோ. மங்காத்தா வச்சுக்க எவனாலே பிறக்கவும் முடியாது ப்ரோ. மங்காத்தா வச்சுக்க எவனாலே பிறக்க முடியாது. வேற என்னென்ன படங்கள் வந்து அஜித் சாரோடைய ரீரிலீஸ் பண்ண பிடிக்கும்? அதனால நீங்கள் நினைக்கிறீங்க? சன் பிக்சர்ஸ் கொடுத்தது எனக்கு இதுவே திருப்தி. ஆனால் இன்னும் சிட்டிசனு, அதுக்கப்புறம் வரலாறு, இந்த மாதிரி ஆரம்பம் மெம்மே இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு சென்னை கிடையாது நான் வந்து தூத்துக்குடி. மங்காத்தா வந்து நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சல பார்த்தது. பட் அதை ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு நான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து செலிப்ரேஷன் தலையோட மாசு அந்த இதெல்லாம் இந்த ரோகிணி தேட்டரில் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். ரொம்ப புதுசாக இருக்குது. நான் செலிப்ரேஷன்லாம் இப்போ தான் பார்க்குறேன். பட் நான் என் ஊரில் பார்த்ததோட இங்கே வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது, நல்லா பண்ணுறாங்க.